இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புதிய நீதித்துறை நியமனம், அனைத்து தரப்பின் ஒத்துழைப்பு அவசியம். பிரதமர். மலேசியாவின் புதிய நீதித்துறை நியமன செயல்முறையை அனைத்து தரப்பினரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒத்துழைப்பும் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் நீதித்துறை நிறுவனங்களின் சுதந்திரத்தை பாதுகாக்க உடனடி நடவடிக்கையை கோரி வருகின்ற ஜூலை 14ஆம் தேதியன்று அமைதி பேரணி நடத்துவதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார். முக்கிய நீதித்துறை பதவிகளில் உள்ள காலியிடங்கள் நியமனங்களில் தாமதம் மற்றும் நடவடிக்கைகளில் தலையிடுவதற்கான குற்றச்சாட்டுகளை முன்னிட்டு இந்த அணிவகுப்பு நடக்க இருந்ததாக நீதித்துறை நிறுவன தலைவர் முகமது எஸ்ரே அப்துல் வஹாப் கூறியதாக அறியப்படுகிறது. மேலும் நீதித்துறை நியமன முறையை மாற்ற விரும்பும் தரப்பினர்கள் அரசு விதிகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. OPR வட்டி விகிதம் ஆண்டு இறுதி வரை 2.75 விழுக்காடாக நிலைநிறுத்தப்படலாம். OPR வட்டி விகிதத்தில் 25 புள்ளிகளை குறைத்து 2.75 விழுக்காடாக நிர்ணயித்துள்ள பேங்க் நிகரா அதனை மேலும் குறைக்காது என்றே தோன்றுவதாக பெரும்பாலான பொருளாதார ஆய்வு நிறுவனங்கள் கணித்துள்ளன. எனவே ஆண்டு இறுதி வரை 2.75 விழுக்காட்டிலேயே அது நிலைநிறுத்தப்படும் என அவை எதிர்பார்க்கப்படுகின்றன. கோவிட் காலத்திற்கு பிறகு முன்முறையாக இந்த OPR குறைக்கப்பட்டுள்ளதானது இவ்வாண்டின் 2வது அரையாண்டில் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படும் பொருளாதார அழுத்தங்களை சமாளிப்பதற்காகும். இந்நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்பு மற்றும் புவிசார் அரசியல் உள்ளிட்ட வெளிப்புற அம்சங்களின் தாக்கங்களால் தொடரும் நிச்சயமற்ற சூழலில் OPR-இல் மாற்றம் இருக்காது என மே பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கூறுகிறது. MBS எனப்படும் பணவியல் கொள்கை அறிக்கை மலேசிய பொருளாதாரத்தின் தொடர் வளர்ச்சியை வலியுறுத்துகிறது. உள்நாட்டு தேவையின் போட்டியிடும் ஆற்றலால் அவ்வளர்ச்சி உந்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதையும் அது சுட்டிக்காட்டியது. போதைப்பொருள் சேமிப்பு கிடங்காக மாற்றப்பட்ட சொகுசு அடுக்குமாடி வீடுகள் சுமார் 1 மில்லியன் ரிங்கிட் போதைப்பொருள் பறிமுதல். சபா கோத்தகினபாலுவில் 2 சொகுசு அடுக்குமாடி வீடுகளை போதைப்பொருள் சேமிப்பு மற்றும் விநியோக மையங்களாக பயன்படுத்தும் முயற்சி போலீசாரின் அதிரடி சோதனையில் முறியடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1 மில்லியன் மதிப்புள்ள போதைப் பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. 23 வயது உள்ளூர் வாசியான சந்தேக நபர் போலீசாரின் கண்களில் சிக்குவதை தவிர்ப்பதற்காக மாதத்திற்கு ஆயிரக்கணக்கான ரிங்கிட்டுகளுக்கு அவ்வீடுகளை வாடகைக்கு எடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் ஒரு பூட்டிய டொயோட்டா ஹிலிக்ஸ் யாரிக்ஸ் வாகனத்தில் போலீசார் சுமார் 9,60,000 ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். அதில் 12.7 கிலோகிராம் ஷாபு, 6.9 கிலோ கேத்தமைன் மற்றும் எக்ஸ்டசி வகை போதைப் பொருட்களும் அடங்கும். மேலும் டொயோட்டா ஹிலிக்ஸ் உள்ளிட்ட 2 சொகுசு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதில் கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு 1.23 மில்லியன் ரிங்கிட்டாக உயர்ந்தது. விசாரணையில் இந்த கும்பல் போதைப் பொருட்களை சபாவுக்கு விமானம் மூலம் கொண்டு வந்த பிறகு அண்டை நாடுகளுக்கு கடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது. 45 மணி நேர வேலை நேர திட்டத்திலிருந்து 82,637 மருத்துவ பணியாளர்கள் விலக்கு. மடானி அரசின் வரவேற்கத்தக்க நடவடிக்கை. சுமார் 82,637 சுகாதார பணியாளர்களுக்கு 45 மணி நேர ஷிப்ட் வார வேலையில் இருந்து விலக்கு அளிப்பதற்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் மற்றும் பொது சேவை துறையின் முடிவு ஆக்கப்பூர்வமான மற்றும் வரவேற்கக்கூடிய ஒன்றாகும் என செனட்டர் டாக்டர் ஆர். லிங்கேஸ்வரன் தெரிவித்தார். இதன் வழி சுகாதாரத்துறையை சேர்ந்த சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் உண்மையிலேயே நிம்மதி பெருமூச்சு அடைவார்கள் என்பது உறுதியாகும். நேரத்தை பொருட்படுத்தாமல் உயிர்களை காப்பாற்றுவதற்காக இரவு பகலாக உழைக்கும் சுகாதார பணியாளர்களின் தியாகங்கள், சிரமங்கள் மற்றும் அவர்களின் விடாமுயற்சிக்கு இது ஒரு சிறந்த அங்கீகாரமாகும் என லிங்கேஸ்வரன் வர்ணித்தார். சுகாதார அமைச்சின் 5 முக்கியமான சேவைகளை சேர்ந்த பணியாளர்களுக்கு வாரத்திற்கு 42 மணி நேர வேலை நேரத்தை நிர்ணயித்த நடவடிக்கை முன்கள பணியாளர்களின் உடல், மனநிலை மற்றும் அவர்களது நல்வாழ்வில் அரசாங்கம் காட்டியிருக்கும் பரிவுக்கு இது நல்ல சான்றாகும். மலேசிய மடானி அரசாங்க கொள்கை மனிதநேயம் மற்றும் கருணையின் மதிப்புக்கு முன்னுரிமை வழங்கி இருப்பதோடு இந்த நடவடிக்கை அரசு ஊழியர்களை பாராட்டுவதற்கும் சிறந்த எதிர்காலத்திற்காக நாட்டின் சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதற்கும் அதிகமான முயற்சிகளின் தொடக்கமாக இருக்கும் என தாம் நம்புவதாக லிங்கேஸ்வரன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார்.
தேசிய ஒருமைப்பாட்டு வாரத்தை மெருகூட்ட நீல வண்ணங்களால் ஜொலிக்கப் போகும் கோலாலம்பூர் கோபுரம். தேசிய ஒருமைப்பாட்டு வாரத்தை ஒட்டி எதிர்வரும் ஜூலை 18, 19ஆம் தேதிகளில் கோலாலம்பூர் கோபுரம் நீல நிற வண்ண விளக்குகளால் ஜொலிக்கவிருக்கிறது. மலேசிய மக்கள் மத்தியிலான நல்லிணக்கத்தையும் ஒற்றுமை உணர்வையும் பறைசாற்றும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்து ஏரோன் அகோங் டகாங் அதனை தெரிவித்தார். ஒருமைப்பாட்டு வாரத்தை விளம்பரப்படுத்துவதில் கோலாலம்பூர் கோபுரமும் வியூக பங்காளியாக இணைந்திருப்பது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இவ்வேளையில் நாட்டு மக்கள் மத்தியில் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை விதைக்க செய்யும் அமைச்சின் முயற்சியுடன் தாங்களும் கைகோர்ப்பது பெருமை அளிப்பதாக கோலாலம்பூர் கோபுரத்தின் நிர்வாகமான எலசிட் சர்வீசஸ் மாஸ்டரின் தலைமை செயல் அதிகாரி கைரல் ஃபைசார் ஒத்தமான் கூறினார். கோலாலம்பூர் கோபுரத்தை நீல வண்ணத்தில் ஒளிர செய்வதன் மூலம் ஒற்றுமை என்பது மலேசியர்களின் கூட்டு பொறுப்பு என்ற செய்தியை மக்களுக்கு உணர்த்த தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். பன்முகத்தன்மை கொண்ட மலேசிய கலாச்சாரத்தை கொண்டாடவும் மக்களிடையே நல்லிணக்கத்தை பேணவும் ஏதுவாக ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சு வருடாந்திர நிகழ்வாக இந்த தேசிய ஒருமைப்பாட்டு வாரத்தை நடத்தி வருகிறது. இவ்வாண்டு அக்கொண்டாட்டம் பினாங்கு பத்துகாவான் அரங்க வளாகத்தில் ஜூலை 17 முதல் 20 வரை நடைபெறுகிறது. காய்கறி வாங்க கடைக்கு போனது ஒரு குற்றமா? மனைவிக்கு இரத்த காயம் விளைவித்த கணவருக்கு 1 நாள் சிறை. சொல்லாமல் கொள்ளாமல் காய்கறி வாங்க சந்தைக்கு சென்றதால் மனைவியை சரமாரியாக தாக்கி இரத்த காயம் விளைவித்த குற்றத்திற்காக மலாக்கா ஆயர்குரோவில் குத்தகையாளருக்கு 1 நாள் சிறையும் 6000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக குற்றத்தை மறுத்த 36 வயது சி யாங் ஃபெய் நேற்று மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வாக்குமூலத்தை மாற்றி குற்றத்தை ஒப்புக்கொண்டார். மனைவியின் கையில் குத்தியதோடு பின்பக்கத்தில் எட்டி உதைத்து பல இடங்களில் எலும்பு முறிவுக்கு அப்பெண் ஆளாக அவ்வாடவர் காரணமாக இருந்துள்ளார். அதோடு மனைவியை வீட்டிலேயே அவர் அடைத்தும் வைத்துள்ளார். எனினும் கணவர் வெளியில் சென்ற சமயம் பார்த்து நண்பர் ஒருவருக்கு விஷயத்தை சொல்லி அம்மாது வீட்டிலிருந்து தப்பித்து போலீசில் புகார் செய்தார். கடந்த ஆண்டு மே 7ஆம் தேதி தாமான் டேசா பெர்தாமில் அக்குற்றத்தை புரிந்ததாக அந்நபர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். 6000 ரிங்கிட் அபராதத்தை கட்ட தவறினால் 6 மாதங்கள் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். காணாமல் போன பிரிட்டிஷ் இளைஞர் KL சென்ட்ரலுக்கு பேருந்தில் ஏறியதாக தகவல். PDRM. சமீபத்தில் காணாமல் போனதாக கூறப்பட்ட பிரிட்டிஷ் இளைஞர் டேவிட் பாலிசோங் கடந்த ஜூன் 7ஆம் தேதியன்று கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கு வந்த பிறகு KL சென்ட்ரலுக்கு பேருந்தில் ஏறி சென்றுள்ளார் என்று விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த இளைஞர் மலேசியாவுக்கு வந்ததற்கான உண்மையான நோக்கம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஹுசைன் ஓமர் கான் கூறியுள்ளார். அதே நேரத்தில் மலேசிய குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனைகளில் அவர் மலேசியாவிலிருந்து வெளியேறியதாக எந்த தகவலும் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டேவிடின் தாயார் விரைவில் மலேசியாவுக்கு வருவார் என தூதரகம் அறிவித்துள்ளது. இளைஞர் காணாமல் போனதை தொடர்ந்து அவரை கண்டுபிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் தற்போது எடுக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சுகாதார அமைப்பில் விரைவான மறுசீரமைப்பு தேவை. டாக்டர் நோவலன் வலியுறுத்து. வெளிநாட்டு அரசாங்கங்கள் நமது மருத்துவர்களை மலேசிய வானிலேயே நேரடியாக வேலைக்கு தேர்வு செய்யவிருக்கும் திட்டத்தை கொண்டிருப்பதால் நமது சுகாதார அமைப்பில் விரைவான மறுசீரமைப்பு தேவை என மாய்கா மத்திய செயலவை உறுப்பினரான டாக்டர் நோவலன் வலியுறுத்தியுள்ளார். சிங்கப்பூர் அரசாங்கம் மேற்கொள்ளவிருக்கும் நடவடிக்கை நமது சுகாதார அமைச்சுக்கும் நிர்வாக தலைவர்களுக்கும் ஒரு கடுமையான எச்சரிக்கையாக இருக்கிறது. சரியான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படாவிட்டால் நமது சுகாதாரத்துறையின் அடித்தளமே பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதை நோவலன் சுட்டிக்காட்டினார். மலேசிய மருத்துவர்களை நேரடியாக பணியில் சேர்க்கும் நோக்கத்தில் சிங்கப்பூர் சுகாதார அமைச்சு கோலாலம்பூரில் உள்ள பிரபலமான ஹோட்டலில் நேர்முக தேர்வை நடத்த இருக்கிறது. இந்த வேலைவாய்ப்பு ஆண்டுக்கு 3,85,000 ரிங்கிட் வரை ஊதியமும், மாத குடியிருப்பு தொகை, ஒரு முறை இடமாற்ற சலுகை, அதிக நேர ஊதியம், போனஸ், விமான டிக்கெட்டுகள், காப்புறுதி மற்றும் பல வகையான சலுகைகளும் இதில் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மருத்துவ நிபுணர்களின் திறன் அனைத்துலக அளவில் உயர்வாக மதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டுவதுடன் நமது சுகாதாரத்துறையில் நீண்ட காலமாக நிலவி வரும் பின்னடைவு, ஊக்கமின்றி உள்ள சூழ்நிலை மற்றும் நிபுணர்களை நாட்டில் நிலைத்திருக்க முடியாத வருத்தமான சூழ்நிலையை பகிரங்கமாக வெளிச்சமிடுகிறது. வீடியோ வைரல். ஸ்கை அவென்யூ பேரங்காடியில் சண்டை மூண்டதை கென்டிங் நிர்வாகம் உறுதிப்படுத்தியது.
கெந்திங் மலை ஸ்கை அவென்யூ பேரங்காடியில் சில ஆடவர்களுக்குள் சண்டை மூண்டதை ரெசார்ட் வேர்ல்ட் கெந்திங் நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அது குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. எனவே தேவையற்ற யுகங்களை பொதுமக்கள் எழுப்ப வேண்டாம் என அது கேட்டுக்கொண்டது. அச்சம்பவத்தை கடுமையாக கருதுவதாக கூறிய அந்நிறுவனம் போலீஸ் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கவும் உறுதியளித்தது. அங்கு இரு ஆடவர் கும்பல்களுக்கு இடையில் மூண்ட சண்டை வீடியோவில் இணையதளத்தில் முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது. அதில் சிறார்கள் விளையாடும் பகுதி அருகே அவ்வாடவர்கள் இரும்புகளை தூக்கி ஒருவரை ஒருவர் அடிக்க பாய்வதும் துரத்தி ஓடுவதையும் காண முடிந்தது. உணவில் சுவையை கூட்டுவதற்கு உலர்ந்த எறும்புகளை சேர்த்த உணவகம் மீது விசாரணை. பயணீட்டாளர்களுக்கு உணவில் சுவையை கூட்டுவதற்காக உலர்ந்த எறும்புகளை சேர்த்து தென்கொரிய உணவகம் சட்ட நடவடிக்கையை எதிர்நோக்கி வருகிறது. கொரிய உணவு தூய்மை சட்டத்திற்கு ஏற்ப இந்த விவகாரம் மேல் விசாரணைக்காக அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் ஒப்படைத்துள்ளதாக கொரிய மருந்துகள் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட உணவகத்தின் உரிமையாளர் அமெரிக்கா மற்றும் தாய்லாந்திலிருந்து இருவகை எறும்புகளை இதற்காக இறக்குமதி செய்ததாக நம்பப்படுகிறது. விரைவாக அனுப்பி வைக்கும் சேவையின் மூலம் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கும் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்கும் இடையே அந்த எறும்புகள் தென்கொரியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. பூச்சிகள் இனத்தை சேர்ந்த 2 வகை எறும்புகள் உண்பது பாதுகாப்பானதாக கருதப்பட்டாலும் உணவில் சேர்ப்பதற்கு முன் அவற்றிற்கு அங்கீகாரம் பெற வேண்டும் என கொரிய மருந்துகள் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை 12,000 தட்டுகளை கொண்ட சிறப்பு உணவுகளுக்கு அந்த எறும்புகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தட்டு உணவிலும் 3 முதல் 5 காய்ந்த எறும்புகள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிகிறது.